பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங்கில் part 1 blouse ஸ்டிச்சிங் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு சாரியை என்னென்ன பார்ட்டுக்கு எங்கெங்கே கட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த சேனலில் காஸ்டியூம் ஸ்டிச்சிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங்கோட இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெகுலராக நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறோமோ அந்த மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ப்ளவுஸோட பேக் பாடி கட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பாடி நான் இது பிரின்சஸ் மாடலில் கட் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 பார்ட் இருக்கும். இது அப்படியே ப்ளவுஸ் மெட்டீரியல்லையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது லைனிங்கில் பிரின்சஸ் கட் பண்ண இடத்த மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ளவுஸ் மெட்டீரியல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ தனித்தனியாக லைனிங்லேயும் ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ ப்ளவுஸ் மெட்டீரியலும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். லைனிங்கையும் ப்ளவுஸ் மெட்டீரியலையும் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஸ்டிச் போட்டோன்னா இந்த பிரின்சஸ் கட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இப்போ வெளியில் தெரியாது. இப்போது லைனிங்கையும் ப்ளவுஸ் மெட்டீரியலையும் சேர்த்து தைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் ஜென்ரலாக என்னென்ன ஸ்டிச் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம், நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம், அண்ட் கொக்கி லூப் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸாக ரெடி ஆகிடுச்சு. இந்த காஸ்டியூமோட அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா ஹாஃப் சாரீ ஸ்டிச்சிங் கற்றுக்கணுன்னா அடுத்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.